ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். டேரெக்டாக கம்யூனிட்டி டேப்பில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் அப்பப்போ எடுக்கிற மாதிரி ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய அகைன் கேட்கக்கூடிய கொஸ்டினையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஒன்றா என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது A4 அலுத்தின் ஒய்டி அப்படிங்கிறவங்க आपकौन-सा गेम फ्री टाइम में खेलते हो அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து எந்த கேம் வந்து அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ப்ரோ ஹிந்திலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஜஸ்ட் வந்து நான் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான் பண்ணேன். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டும்போது அதில் வந்து ஓய்வு நேரத்தில் எந்த விளையாட்டை விளையாடுவீர்கள் இருந்துச்சு. ஸோ நான் என்ன கேம் விளையாடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எந்த கேமுமே ப்ளே பண்ணுறது கிடையாது. முன்னெல்லாம் ஃப்ரீ ஃபயர், ஸ்டம்பிள் கைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் சச்சின் சாகா அந்த கிரிக்கெட் கேமு, அதுக்கடுத்து ஸ்டம்பிள் கைஸு, COC இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவேன். இப்போ மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்கிறதால விளையாடுறதில்ல. ஸோ மேபி நம்ம வந்து ஃப்யூச்சரில் மொபைல்லாம் கொஞ்சம் நியூவாக வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் நிறைய கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக TN ஹெர்குலஸ் கேமிங் அப்படிங்கிறத நான் 1 இயராக வீடியோ போடுறேன் ப்ரோ. 150 வீடியோஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். க்ரோ ஆகலை, என்னுடைய சேனல் க்ரோ இல்லை, டிப்ஸ் சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போவுமே உங்களுடைய சேனலில் குறிப்பிட்டு நீங்கள் இவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன், இத்தனை வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கிறேன், க்ரோத் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்பில் எப்போவுமே கால்குலேட்டட் கிடையாது. ஸோ குறிப்பிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே வீடியோ கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் தெரியும் எந்த விஷயங்களெல்லாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எந்த விஷயங்களெல்லாம் பிடிக்கல, எந்த விஷயங்களெல்லாம் அதிகமாக தேடுறாங்க பட் அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஒரே விஷயத்தையே அகைன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. குறிப்பிட்டு அந்த கேமிங் கேட்டகரியாக இருந்தாலும் அந்த கேட்டகரிக்குள்ளேயே குறிப்பிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் பட் அது நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயமா இருக்கும். ஸ்டார்டிங் டயத்தில் இப்போ கேமிங்லேயே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இப்போ வராங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக வர்றவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் மீ அப்படிங்கிறவங்க ஒரு மொபைல் நம்பர் எத்தனை யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இமெயில் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எத்தனை நாளும் யூஸ் பண்ணலாம், அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம வெரிஃபை பண்ணணும் தம்ப்நெயிலுக்கு அப்படின்னு சொன்னால் 2 யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கவின் டிஜிட்டல் டெக் அப்படிங்கிறவங்க ப்ரோ ஃபேக்ட் சேனல் க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம் ப்ரோ, பண்ணுங்கள். ஃபேக்ட் வீடியோக்கு உரிய அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் தான் ஃபேக்ட் சேனல் தான் அப்படின்னு இல்லை. லைக் வந்து ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், லைக் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஃபுட்டேஜஸை நீங்கள் அதிகமாக வந்து சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வழங்கக்கூடிய வெப்சைட்ஸ்லேயே போய் பார்க்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் வந்து சில ஃபேர் யூஸ் பாலிசி படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு கிளியரான ஒரு பிக்சரோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட வீடியோ கிளிப்ஸோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஃபேர் யூஸ் பாலிசி படி அடுத்தவங்களுடைய இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எப்போவுமே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. அதே சமயம் எனக்கு ஃபியூச்சர்லேயும் ப்ராப்ளம் வரக்கூடாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ் கேம் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. லைக் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகும். அவங்க வந்து நேராக ஃபேஸ் கேம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் தவிர்க்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மைந்தன் அப்படிங்கிறங்க கொஞ்சம் லென்த்தான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம் ப்ரோ, வணக்கம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேள்விக்கு நீங்கள் வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணவே செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஷார்ட்ஸில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. மியூசிக்கை எடிட் பண்ண முடியாது. லைக் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு வேறு மியூசிக் ஆட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்திருந்தால் பண்ண முடியும். மற்றபடி வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அந்த ஒரு வீடியோ இல்லை அது அப்படின்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணியோ அதை எடிட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கில் போட்டு நீங்கள் வந்து சவுண்டெல்லாம் டவுன் பண்ணிவிட்டு 0க்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வால்யூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். மற்றபடி வந்து அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காப்பிரைட் கிளைம் வந்ததுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து அது வந்து இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய குழப்பம், மான்சேஷனுக்கான அந்த தகுதி 1000 சப்ஸ்கிரைப் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இதில் ஒன்று இருந்தால் போதுமா? கண்டிப்பாக போதவே போதாது, ரெண்டுமே இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைப் அண்ட்
4000 வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டுமே எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டில் இருக்கும். நீங்கள் மானிட்டரைசேஷன் பேஜ்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ரெண்டுமே நீங்கள் வந்து டிக்கில் வந்தால் தான் நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுவதை அறிந்து கொள்வது. நார்மலாக நம்ம ஒரு வீடியோவில் யூடியூப் ஸ்டூடியோவில் நான் எந்த வீடியோனாலும் ஏர்னிங் வீடியோ ராஜா டெக் ஏர்னிங்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மாதிரி தான் நார்மல் வீடியோவில் நமக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் ஷார்ட்ஸ்லேயும் கூட நான் சொல்லியிருக்கேன், லைக் ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸும் நார்மல் வீடியோவில் வரக்கூடிய ஏர்னிங்ஸும் ஒரே மாதிரி தான் செக் பண்ணுவோம். யூடியூப் ஸ்டூடியோலேயே அனலிட்டிக்ஸில் போயிட்டு ரெவன்யூ பேஜில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா விஷயம் இப்போதைக்கு இருக்கிறதால லைக் அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேணால் நீங்கள் உங்களுடைய மெயில் பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கண்டினியூவாக மேக் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து வரும். மற்றபடி நீங்கள் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஷார்ட்ஸில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரியே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக இந்த 3 கொஸ்டினுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிட்டோம். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து நம்மளுடைய சில வீடியோஸில் கேட்டிருந்த சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். 7 Drops YT அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டரைசேஷனில் எனேபிள் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏர்ன் பண்ண அப்படிங்கிறது குறிப்பிட்டு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் எப்போவுமே அதை பண்ணாதீங்க. அது வந்து ஸ்பேமிங்கான ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதை தவிர்த்து வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் வந்து கொண்டு வந்திருக்கீங்க குறிப்பிட்டு வீடியோ ஆட் பண்ணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மானிட்டரைசேஷனில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து எனேபிள் ஆகிரும் மேக்ஸிமம் வந்து. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பை பண்ணுறது அப்படிங்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதால எத்தனை சேனல்ஸ் இது வரைக்கும் டெலிட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய சேனலில் வரும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பீஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஆனால் நான் தெரியாமல் மானிட்டரைசேஷன் பாலிசிக்கு எலிஜிபிள் ஆகாமல் அப்ளை பண்ணிட்டேன், அதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எலிஜிபிள் ஆகாமல் அப்ளை பண்ண முடியாது ப்ரோ, ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் விஷயம். லைக் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது மானிட்டரைசேஷன் செக்ஷனில் போயிட்டு அந்த எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணாமல் இருக்கும்போதே கீழே உள்ள அந்த ஒரு ஆப்ஷனை, அதாவது லைக் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன், இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து குறிப்பிட்டு மானிட்டரைசேஷனில் அந்த ஒரு எலிஜிபிலிட்டி வந்து ரீச் பண்ணாமலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காது. ஸோ குறிப்பிட்டு ரீச் பண்ணாமல் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், லைக் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனாக இருக்கலாம். இமெயிலில் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணும்போது அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் ரீச் பண்ணும்போது நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மெயில் கான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதான் விஷயம். மற்றபடி கன்ஃபியூஸ் ஆக எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எலிஜிபிள் ஆகாமல் லைக் வந்து அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக கிளியரான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.